லட்சுமி கடாட்சம் பெற தயாராகி கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு மற்றும் சுக்கிரன் 2 செல்வ கிரகங்கள் உங்கள் ராசியை நோக்கி இருக்குங்க. இந்த 2 கிரக சேர்க்கைகள் கொடுக்கும் அற்புதம்னே சொல்லலாம். பொதுவாக குரு சுக்கிரன் 2 பேருமே எதிரி, ஆனால் ஒரே ஆள் ஒரு நல்ல பலன்கள் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் தான் செல்வம், சந்தோஷம், குழந்தை பாக்கியம், திருமணத்துக்கு, சொத்து சுகங்கள், அடையக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில விஷயம் கவனிக்கணும். அது என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல நல்ல விஷயத்தை பேசிடுவோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் நின்று உங்கள் ராசியை பார்க்குறார். சுக்கிர பகவானும் இருக்கார். முதல்ல மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஓகே, திருமண வரன் தானாக தேடி வருகிற சூழ்நிலை உண்டு. குருங்கிறது நாடி முறையில் பார்த்திங்கன்னா ஆணாகும், சுக்கிரன் பெண்ணாக இருப்பான், 2 பேரும் சேர்ந்துருக்கு. இப்போ ஆண் பெண் இருவருக்கும் மனதுக்கு பிடித்த வரன் அமையும் உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கோயில் கல்யாணமாக மண்டபத்துலேயும் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். என்ன மாதிரி இந்த கிரகங்கள் தேவகுரு அசுர சேருது. அதை விட ஜாதகத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வசிய பொருத்தம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் பார்க்கணும் வசிய பொருத்தம் இருக்கா, தாம்பத்திய ரீதியான சம்மந்தப்பட்ட கட்டத்தில் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். 2மே பார்த்திங்கன்னா வெவ்வேறு கிரகங்கள். அப்போ திருமணத்துக்கு ஓகே, கல்யாணம் எங்கே, அந்த விஷயத்தை பார்க்கணும். தசாபுத்திகள் கரெக்டாக பார்த்துட்டு மேட்சிங் பண்ணணும். ரைட். இப்போ 2ஆம் அதிபதி 4ல் இப்போ தான் பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், அதன் மூலம் ஆதாயம் பெறுகிற காலகட்டங்கள். ஆக மொத்தம் வண்டி வாகனங்கள் ஏதோ ஒரு அது வாங்கிறதுக்கு வழிவகைகள் பிறக்குது. பட் இந்த கடனாக வாங்குறீங்களா சுயமாக வாங்குறீங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. கடன் கொஞ்சம் தவிர்ப்பது நலம். பட் இந்த நேரத்தில் நேரம் காலம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக அமையக்கூடியது. இப்போ ஏதோ ஒன்று வீடு மாற்றுறேன், அது மாற்றுறேன், சொந்த வீடு இருந்தால் கூட இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், இன்னொரு இடம் வாங்குறேன்னு ஒரு தோணிகிட்டே இருக்கும். ஜாதகம், ஜோதிடம் இல்லை உங்கள் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் பெரியவர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. ஆக மொத்தம் நேரம் காலம் நல்லா இருக்கிறனால பாருங்கள். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் இத்தனை சிந்தனையும் அர்த்தாஷ்ட சனின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் விலகி இருக்குது. அதனால் தாயின் உடல்நிலைகள் சீராகும். பொதுவாகவே அம்மாவோட ஹெல்த் வைஸ் ரொம்ப யோசிச்சது தனுசு ராசி. அம்மா வழி உறவுகள், அவங்களோட தனுசு ராசியோட சுகஸ்தானமே ரொம்ப யோசனையாக இருந்தது. ஹெல்த் வைஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு, தாயின் சூழ்நிலை உண்டு. தாய் வழி சொந்த பந்த உறவுகளோட நட்புகள், உறவுகள் அதிகரிக்கக்கூடிய வகை உண்டு. கமிஷன் வகையில் வருமானம், அப்புறம் சீட்டு போடுறது, அந்த மாதிரி ஹேபிட் ஒரு சில மாவட்டத்தில் போடுறாங்க. அதன் மூலம் ஆதாயம் உண்டு. சிறு சேமிப்பு மிகப்பெரிய தொகையாக மாறி நிற்கும். இப்போ தான் நகைச்சீட்டு இந்த மாதிரி. பட் தெரிஞ்ச இடத்துல பார்த்து போடுங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலை நல்லா இருக்குது. முதல்ல 5ஆம் அதிபதி 10ல். ஃபஸ்ட்டு அது 5ஆம் இடம்னா கலைத்துறை, அரசியல், சினிமா, ஸ்போர்ட்ஸு, இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதிகார பதவிகள், அரசியல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த உங்கள் துறைக்கு அங்கீகாரம் செய்யக்கூடிய அம்சங்கள் வந்தாச்சு. வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி உண்டு, அங்கீகாரம் உண்டு. வேலை செய்கிற இடத்துல ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குங்க. ஒரு சூப்பரான காலகட்டம். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்களே ஓனராக மாதிரியும் பேசணும், கிளைண்ட்டு மாதிரியும் பேசணும், கிளைண்ட்டுக்கிட்டேயும் பேசணும், ரெண்டு மேலதிகாரியும் கீழே இணைச்சி விடணும். இது ஒரு பிரிட்ஜிங் மாதிரி ஆகி போயிடும். எக்ஸ்ட்ரா ஒர்க், ஹெவி லோடாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மனதுக்கு இன்சென்டிவ் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பெனிஃபிட்டான காலகட்டம். ரைட். குறிப்பாக தந்தையின் உடல்நிலையில் ரொம்ப நாளாக கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா உங்களோட தந்தையின் உடல்நிலைகள், தந்தை பற்றி சிந்தனைகள் தான் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் மாறி தந்தையின் உடல்நிலை சீராகிற காலகட்டம் உண்டு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அதிகரிக்க சூழ்நிலை வந்தாச்சு. பிஸ்னஸ், உங்கள் 10ஆம் அதிபதி இப்போ பார்த்திங்கன்னா 8ல் இருந்தார் கொஞ்ச நாளாக. வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரே ஒர்க்காக ரிப்பீட்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ தான் வேலையில் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு புது நபர்கள் அறிமுகங்கள், பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஸ்டேஜ் வந்தாச்சு. பட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். எப்போவுமே இங்கே செவ்வாயும் உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறையும் போதே, 8ஆம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸ் சொல்லும், ஃபிக்ஸ்டு டெபாசிட் சொல்லும். பொதுவாகவே உங்களுக்கு அந்த கையிருப்பு பணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். வரி கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிட்டிங்களான்னு பார்த்துக்கங்க. இது கட்டாதவங்களும் கட்ட வேண்டிய சூழ்நிலை. இதை கட்டினவங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்படி கட்டி எல்லாமே பண்ணியாச்சு சார் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு அடுத்த தொழிலில் இன்னொரு புது தொழில் வாய்ப்புகள் வரும். செய்கிற தொழிலே புதுமைப்படுத்த வேண்டிய காலகட்டம்.
இந்த புதுமைப்படுத்த வேண்டியதில் புதுசாக பார்த்திங்கன்னா வேற ஒரு நபர்கள் வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க, பொருளாதார உதவி கொடுக்குற சூழ்நிலை வந்தாச்சு. 11ஆம் அதிபதி 7ல் போயிட்டாலே என்ன அர்த்தம்னா லாபங்கள். இப்போ இந்த மாதிரி முக்கிய ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னா, இப்போ திருமணமானவங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் பேரில் போட்டு பண்ணுங்க இந்த குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும். ஏன்னா 11ஆம் அதிபதி லாபங்கள் மனைவி உங்கள் பார்ட்னருக்கு போகும். அப்போ இப்போ கணவனாக இருந்தால் உங்கள் மனைவி பேரில் பண்ணலாம், மனைவியாக இருந்தால் உங்கள் கணவர் பேரில் ஒரு சில டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும்போது நல்லபடியாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ரொம்ப வளர்ச்சியாக இருக்கிறது. சரி, ஹெல்த் வைஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கனா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி ஹெல்த் வைஸ் ஒன்று சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு மனக்குழப்பத்திலிருந்து இப்போ தான் மீண்டு வந்துட்டுருக்கீங்க. பட் அண்டை வீட்டாரிடம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும். 4ஆம் இடத்துல சனி 3ஆம் இடத்தை நோக்கி வருது. 3ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உங்களோட ஃபுல் விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பொருளாதார விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரட்டாக வைக்க வேண்டிய மாதம். பேங்க் ட்ரான்சாக்ஷன் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த மாதிரி சொல்ல வேண்டிய காலகட்டம் அல்ல. அது ரொம்ப முக்கியம். திருஷ்டி தோஷம் ஏற்பட்டுருங்க. ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு திருஷ்டி தோஷம் மாதிரி ஏற்பட்டுரும். அதை பற்றி தெளிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ திருஷ்டி தோஷத்திலிருந்து மீண்டு வர்றதுக்காக வீட்டில் சாம்பிராணி புகைகள் போடுவது, குறிப்பாக வெண்கடுகு, குங்குளியம் மாதிரி போட்டு பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு சில தோஷங்கள், திருஷ்டி தோஷங்கள் குறையிற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராகி அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருந்தாலும் கொஞ்சம் விலகும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டாக தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. குரு சுக்கிரன் பார்வை இருக்கும்போது அங்கங்கே கடினமாக உழைக்கக்கூடாது. ஸ்மார்ட்டாக இன்டெலிஜெண்ட்டாக யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ ஒரு சில ஃபீல்டு சொல்கிறேன். லிக்விட் திரவம் சம்மந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்குது. கலைத்துறையினருக்கு நல்லா இருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நல்லா இருக்குது. டீச்சர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களும் பெஸ்ட்டு. விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சர், ஆடு மாடு வளர்ப்பு சூப்பராக இருக்குது. பால், மில்க் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், அது தண்ணின்னு சொல்லிட்டோம். மில்க் ஏன்னா பால், நெய் சம்மந்த சுக்கரநம்சம். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இன்டீரியர் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. இதில் இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு யார் கவனமாக இருக்குன்னா, குறிப்பாக இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது காவல்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெவி லோடாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்க, எக்ஸ்ட்ரா வேலை, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ ஒரு சில துறையினர் ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க மட்டும் ஹெல்த்தாக பார்த்துக்கிட்டு மன ரீதியாக பார்த்துக்கணும். ஏஜ்டு வயதானவங்களுக்கு பொதுவாக இந்த மாதம் நல்லா இருக்குங்க. எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் சிறு வைத்தியத்தின் மூலமே க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது. பெரிய பயப்பட தேவையில்லை. பொதுவாக இந்த நேரத்தில் சிறுநீரகம், அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு பொதுவாக சொல்லுவேன். தலை சார்ந்த லைட்டாக கிடினஸ், ப்ரெஷராக இருக்கலாம், ஏதாவது அது மட்டும், அது பொதுவாகவே இந்த வயசு வித்தியாசம்லாம் வரும். அதை மட்டும் இனிப்பு பலகாரங்கள் குறைவாக சாப்பிடணும். நேரங்கள் நல்லாயிருக்கும். இனிப்பு அதிகமாக சாப்பிட வேண்டிய கால சூழ்நிலையாக இருக்குது. பாருங்கள், ஃபங்க்ஷன் நிறையா போகும்போது அலைச்சல்கள், தூக்கங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே ஜெயிச்சிருவீங்க. ஆக மொத்தம் இந்த ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள். திருமணம் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மித்த ரீதியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆக மொத்தம் வளர்ச்சியான மாதம் தைரியமாக சொன்னால். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.